வணக்கம் பிரவீன். தென்மேற்கு பருவமழையானது எல்லா காலங்களிலும், அதாவது ஜூன் ஜூலை மாதத்தில் தீவிரமடையும். இப்பொழுது ஜூன் மாத இறுதியில் தீவிரமடைந்திருக்கிறது. ஆகையால் இங்கு நீங்கள் சொன்னபடியே மக்களின் வாழ்க்கை, இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை. மழை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. விவசாயிகளுக்கு இந்த மழை ஏதுவாக இருந்தாலும் விவசாய பொருட்கள் அழுகிவிடுமோ என்ற அச்சத்திலும் விவசாயிகள் இருக்கின்றனர். தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வேலைக்கு செல்லும் போதும் மழை தொடர்ந்து இருப்பதால் அவர்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மழை பெய்து கொண்டுதான் இருக்கிறது. பிரவீன். முருகன், குறிப்பாக இந்த மரங்கள் முறிந்து விழுந்து போக்குவரத்து முற்றிலும் முடங்கியிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. எந்தெந்த பகுதியில் மரங்கள் முறிந்து விழுகின்றன, அதை அப்புறப்படுத்தும் பணி எந்த அளவுக்கு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? இந்த மரம் முறிந்து விழுந்தது எந்த பகுதி என்றால், தனுஷ்கோடி டு கொச்சின் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை நேரியமங்கலத்துக்கு அருகில் தலக்கோடு என்னும் இடத்தில் பெரிய ஒரு மரம் சாய்ந்து விழுந்து அது அந்த KSRTC பேருந்தின் மீது விழுந்தது. ஒரு கார் மீதும் விழுந்து அங்கே சிலருக்கு காயம் ஏற்பட்டது. இந்த காயம் ஏற்பட்டவர்களை பக்கத்தினர் மற்றும் மீட்டு அங்குள்ள கோதமங்கலம் அரசு மருத்துவமனையில் சேர்த்து அவர்களுக்கு சிகிச்சை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். பிரவீன். கேரளாவில் பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக பேருந்து மீது மரம் முறிந்து விழுந்த பயணிகளுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. விரிவான தகவலுக்கு நன்றி முருகன்.